சென்னை கலைவாணர் அருகில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுகையில், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நிர்வாக ரீதியில் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். சுதந்திரம், சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் ஆகிய பாதையில் திராவிட மாடல் அரசு இயங்குகிறது. மானுட நெறிகள் கொண்ட வழியில் நாம் ஆட்சி செய்து வருகிறோம் என தெரிவித்தார். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் நலனுக்காக அயராது உழைப்பவர்களுக்கு விருதும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது என்றார். பெங்களூரு நகரில் கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் உள்ள பெயர் பலகைகளை கன்னடத்தில்தான் இருக்க வேண்டும் என்று சமீபத்தில் பெங்களூரு மாநகராட்சி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் பெயர் பலகை வைத்துள்ள கடைகளை கன்னட அமைப்பினர் அடித்து உடைத்து வருகின்றனர். இதனால் பெங்களூரு நகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கன்னடத்தில் பெயர் பலகை வைக்காத கடை மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது கன்னட அமைப்பினர் தாக்குதல் நடத்தி பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை போலீசார் தடியடி நடத்தி கைது செய்தனர். இதனால் அங்குள்ள பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சைகை பலகைகளில் கன்னட மொழி பயன்பாடு தொடர்பான விதிகளை கடைபிடித்த கடைகளை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என கர்நாடக ரக்ஷணா தேவதிக ஆர்வலர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் பாஜக அரசு கேஸ் சிலிண்டர்கள் விலையை குறைப்பதாக அறிவித்திருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலையை குறைப்பதாக பாஜக தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்கள் 450 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. தற்போது அம்மாநிலத்தில் எல்பிஜி சிலிண்டர்கள் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்ட போது பேசிய முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, மானிய தொகை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுவிடும் என்று தெரிவித்திருக்கிறார். அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் ஜனவரி 22ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இதையொட்டி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. மேற்கு வங்காள மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் அவர் பங்கேற்க மாட்டார் என்று திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அரசியலையும் மதத்தையும் கலப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும், எனவே ராமர் கோவில் திறப்பு விழாவில் மம்தா பானர்ஜியோ மேற்கு வங்காள அரசு அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் சார்பிலோ யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிலும் 31ஆம் தேதி தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் மாவட்டங்களின் சில இடங்களிலும், வட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 31ஆம் தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும், தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த மாதம் 18ஆம் தேதி நுரையீரலில் சளி மற்றும் இருமல் தொந்தரவு காரணமாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல்நலம் தேறி கடந்த 11ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதற்கிடையில் விஜயகாந்த் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக தலைவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் அரசு மருத்துவமனை டாக்டர் சுரேஷ் பாபு சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கினார். இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சூழலில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியது சட்டவிரோத செயல் என்றும், சோதனை என்ற பெயரில் அடையாளம் தெரியாத ஏராளமான பேர் புகுந்து வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை திருடிச் சென்று விட்டனர் என்றும் அமலாக்கத்துறை சார்பில் தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பரபரப்பு புகார் மனு அனுப்பப்பட்டது. இந்த புகாரை தமிழக போலீசார் மறுத்தனர். இந்நிலையில் அங்கிட் திவாரி விவகாரத்தில் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் கடிதம் எழுதியுள்ளனர். மேலும் சம்மனில் விரிவான தகவல் இல்லை எனவும், குறிப்பாக யார் அனுப்பிய சம்மன் எனவும் எங்களுக்கு தெரியவில்லை என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அந்த சம்மனில் செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் குணா ஆரோன் சாலையில் தனியார் பேருந்து ஒன்று டிப்பர் லாரி மீது நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குணா மாவட்ட ஆட்சியர் தருண் ரதி உயிரிழந்தோர் எண்ணிக்கையை உறுதி செய்ததுடன் காயமடைந்தவர்கள் ஆபத்தில் இல்லை என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், 17 பேர் தற்போது மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அதே நேரத்தில் பேருந்து மற்றும் லாரி மோதி விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தீயில் அடையாளம் காண முடியாத அளவிற்கு உடல்கள் கருகிய நிலையில் அவர்களை அடையாளம் காண DNA சோதனை நடத்தப்படும் என்றும், விபத்து நடந்த இடத்திலிருந்து அனைத்து உடல்களும் அகற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்நிலையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 உதவியை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.